நாளுக்கொரு நல்ல பங்கு. யாத்ராகமத்திலிருந்து தின தியானங்கள். மே 14. யாத்ராகமம் 11ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரை உள்ள வசனங்கள். தயவு பாராட்டுகிற தேவன். இப்பொழுது ஒவ்வொருவனும் அவனவன் அயலானிடத்திலும் ஒவ்வொருத்தியும் அவளவள் அயலாளிடத்திலும் வெள்ளியுடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் கேட்கும்படி ஜனங்களுக்கு சொல் என்றார். வசனம் 2. இன்னும் ஒரு வாதை என்பது 10வதும் இறுதியானதுமான தண்டனையை குறிக்கிறது. எகிப்திய குடும்பங்களில் தலைப்பிள்ளை மரணமே அது. பாவம் தன்னுடைய இறுதி பயணத்தை மரணத்தில் முடிக்கிறது. அது அரசன் முதல் அடிமை வரை எல்லாருடைய வீடுகளிலும் மிகுந்த ஓலத்தையும் கண்ணீரையும் வரவழைக்கும் என்று சொல்லப்பட்டது. பாவத்தின் கூலியாகிய மரணம் அனைவருக்கும் பொதுவானது. ஆயினும் தேவனுடைய மக்கள் என்ற ஸ்லாக்கியமே மரணத்தில் இருந்தும் அவர்களை வேறுபடுத்தி காண்பிக்கிறது. இருளுக்கும் ஒளிக்கும் வேறுபாட்டை உண்டாக்கியது போலவே மரணத்துக்கும் வாழ்வுக்குமான வேறுபாட்டையும் தம்முடையவர்களிடத்தில் தேவன் உருவாக்குகிறார். நாம் மரணத்துக்கு நீங்களாக்கப்பட்டு நித்திய ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்பது எத்தனை பெரிய ஆச்சரியம்! இஸ்ரவேல் மக்கள் ஒவ்வொருவரும் தங்கள் தங்கள் அயலாரிடத்தில் வெள்ளி மற்றும் பொன் உடைமைகளை கேட்டு பெற்றுக் கொண்டார்கள். நீண்ட காலமாக எபிரேயர்கள் செங்கல் சூளையில் எகிப்தின் நன்மைக்காக கடினமாக உழைத்தார்கள். இதற்கான பிரதிபலனை இப்பொழுது கேட்டு பெற்றுக் கொண்டார்கள். இந்த உலகம் கிறிஸ்தவர்களுக்கு கடன்பட்டிருக்கிறது. இந்த உலகத்திற்கு சுவிசேஷத்தின் ஒளியை பாய்ச்சி இருளிருந்த மக்களை விடுதலையாக்கினதும் அன்றி கல்வி நிலையங்கள், மருத்துவமனைகள், சமூக நலத்திட்டங்கள் போன்றவற்றாலும் தங்கள் நற்செயலை காட்டியிருக்கிறார்கள். பார்வோன்கள் மறக்கலாம், ஆனால் பரமபிதா இவற்றை மறப்பதில்லை. பீமா என்ற சிங்காசனத்திலிருந்து கிறிஸ்து நமக்கு வெகுமதிகளை அளிப்பார். இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள். இது எகிப்தியருக்கு மிகப்பெரிய இழப்பு. இந்த உலகத்திற்கு உப்பாகவும் ஒளியாகவும் திகழ்கிற விசுவாசிகள் அனைவரையும் ஒரு நாளில் கர்த்தர் வானத்துக்கு அழைத்து செல்வார். அப்பொழுது இந்த உலகம் மிகப்பெரிய இழப்பை சந்திக்கும். மிக பெரிதான வகையில் இன்னல்களையும் துன்பங்களையும் குறைவுகளையும் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி காலத்தில் சந்திக்கப் போகிறார்கள். அப்பொழுது கிறிஸ்தவர்கள் இல்லாமையால் ஏற்படும் இல்லாமையை இந்த உலகம் அனுபவிக்கும். இது முன்னமே தேவனால் தீர்மானிக்கப்பட்ட ஒரு காரியமாய் இருக்கிறது. மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு வருவார்கள் என்று 400 ஆண்டுகளுக்கு முன்பு ஆபிரகாமுக்கு அறிவித்தார். நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை என்று மோசேயிடம் அறிவித்தார். இப்பொழுது அது நடைபெறுகிறது. நம்முடைய தேவன் வாக்கு மாறாத தேவன். தேவன் சொன்னவைகளில் ஒரு வார்த்தையாகிலும் நிறைவேறாமல் போகாது. யோசேப்புக்கு சிறைச்சாலை தலைவனுடைய தயவு கிடைக்க செய்த கர்த்தர் இப்பொழுது இஸ்ரவேலர்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்க செய்கிறார். இந்த தேவன் நமக்கு தயவு காண்பிக்கிறார். இந்த தயவிலே நிலைத்திருக்கும் போது தொடர்ந்து நமக்கு தயவு காட்டுகிறார். ஆமென்.